அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்டு கிங்கோட ஒரு சூப்பரான ரொட்டவேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு. அதாவது கியர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அதாவது நம்ம ஸ்பீடை வேரி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இந்த கியரை வந்து மாத்தி போடுவோம். பட் ஏன்னா இந்த மாதிரி ரொட்டவேட்டர்ல பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கியரை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்க வீடியோ அப்படியே பார்ப்பீங்க. இதை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேலூர்ல இருந்து ஆரணி போற ரோடு இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அலமேல் மங்காபுரம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்ரீ விநாயகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்களோட டீலர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. ஃபீல்டு கிங்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இம்ப்ளிமெண்ட் இருக்கு. அதாவது நம்ம 3-வே டிப்பர், நம்ம டிப்பர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் நம்ம ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து 3 சைடுமே ஆப்ரேட் பண்ணலாம். அதோட எல்லாரோட ஹிண்ட்ஸ் வீடியோமே எல்லாமே நம்ம ஆட் பண்ணிருப்போம், நீங்க பார்க்கலாம். எல்லாமே தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவங்க கிட்ட அதாவது இம்ப்ளிமெண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஸ், அதாவது லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி தராங்க. 1 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் அது மாதிரி 2-3 ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோவாக போகிறோம், அதையும் பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களோட டெலிவரி எல்லாமே வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி, டோர் ஸ்டெப் வந்து சர்வீஸ், இது மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழேயும் கொடுத்துருக்கேன். அவங்களோட அட்ரஸ் அப்புறம் வந்து கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி இல்லை இந்த ரொட்டவேட்டர் வேண்டாம், எனக்கு வந்து ஏரோ ஒரு கலப்பை வேணும், இல்லை வேற ஏதாவது மல்ச்சு, ரொட்டவேட்டர், சீடர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கு. இவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் என்கொயரிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கலாம். நம்பர்ஸ் வந்து நான் இந்த ஸ்க்ராலிங்லேயே போட்டிருக்கேன், மறக்காம கால் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் வந்து வெங்கடேஷ். நான் பெரி உத்யோக் ஃபீல்டு கிங்கோடைய ஆத்தரைஸ்டு டீலருங்க. என்னோட டீலர்ஷிப் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயக் என்டர்பிரைசஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அலுமேலு மங்காபுரம்ன்ற ஊரில் இருக்குது. இந்தியன் பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஷோரூம். நம்ம ஃபீல்டு கிங்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. நம்ம மெயினாக வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரோட்டாவேட்டர்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஷோரூம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து 2 இயர்ஸ் ஆகுது. இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 100-150 ரொட்டாவேட்டர் தராங்க. நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குற இந்த ரொட்டாவேட்டர், கல்டிவேட்டர் தாங்க அதிகமாக கொடுக்குறோம். இதை தவிர நம்ம வேற என்னென்னலாம் பண்ணுறோன்னா இந்த மல்ச்சரு, எம்பி ஃப்ளோ, ரிவர்சபிள் ஃப்ளோ, 3-வே டிப்பிங் ட்ரைலரு, போஸ்டோல் டிக்கரு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம கம்பெனியில் இருக்குங்க. நம்ம ஏரியாவை சுற்றி வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. 3-வே டிப்பிங் ட்ரைலர்ன்றது மேக்ஸிமம் யாருக்கிட்ட இருக்காது. இது பார்த்தீங்கன்னா 3 பக்கம் நீங்கள் எந்த பக்கம் வேணுனாலும் உங்களுடைய லோடை வந்து நீங்கள் தள்ளிக்கலாம். போஸ்டோல் டிக்கர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தேவையான இடத்துக்கு வந்து எவ்வளோ ஹோல்ஸு, அந்த மாதிரி வாழைக்கன்று வைக்கிறது, தென்னங்கன்று வைக்கிறதுக்கான ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட இருக்குது. எந்த விதமான இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ராடக்ட் நீங்கள் கேட்டிங்கனாலும் நம்ம ஃபீல்டு கிங்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தர முடியும். ஆர்டரின் பேசிஸில் உங்களுக்கு ஈஸியாக தர முடியுங்க நம்மகிட்ட. ஆனால் ரொட்டாவேட்டர், கல்டிவேட்டர் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம ஃபீல்டு கிங்கில் நம்ம டீலர்ஷிப்பில் அதிகமாக படுறது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த 2 ரொட்டாவேட்டருங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து 8 மாடலான ரொட்டாவேட்டர் இருக்குது. அந்த 8 மாடல் நேம் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கிங்கில் விக்ராந்த் மாடல்னு ஒன்று இருக்குது, மேக்ஸ் மாடல் இருக்குது, டபாங்குன்னு ஒரு மாடல் இருக்குது, டெர்மிவேட்டர் மாடல் இருக்குது, கோல்டு மாடல் இருக்குது, இன்னும் நிறைய எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்தந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொட்டாவேட்டர் கொடுக்குறோங்க. மெயினாக நம்ம கொடுக்கறது 2 ரொட்டாவேட்டர், விக்ராந்த் மாடலும் கோல்டும் கொடுக்குறோங்க. இப்போ நம்ம கோல்டு பிளஸ் விக்ராந்த் இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் விக்ராந்தோடைய மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இதுதாங்க நம்ம ஃபீல்டு கிங்ல விக்ராந்த் மாடல். இதுதான் நம்ம அதிகமாக சேல் பண்ற மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பீடு. நம்ம விக்ராந்த்னு எடுத்துட்டீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி ஸ்பீட் தான் நம்ம கொடுப்போம். இது எல்லா டிராக்டருக்குமே வந்து ஒத்து போற ரேஷியோல வந்து கியர்ஸ் உள்ள இருக்குங்க. கிட்டத்தட்ட 7 விதமான ஸ்பீடு வந்து 1000 RPMல ஆப்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மல்டி ஸ்பீடு. இது ரொட்டாவேட்டர் பாத்தீங்கன்னாக்கா இந்த மல்டி ஸ்பீட்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா மற்ற ரொட்டாவேட்டர்ல கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வெளியே ப்ரொடெக்ஷன் பிளேட் கொடுத்துருப்போம். இதனால வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆயில் சீல் அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாதுங்க. மெயினா வந்து இதுதான் வந்து இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ 2 இயர்ஸ் வாரண்டின்னு சொன்ன எதுன்னு பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பீடு. இது உள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கியர் இருக்குங்க. இந்த கியருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து வாரண்டி வந்துடும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 கியர் இருக்கும். அந்த கியருங்களுக்கும் உங்களுக்கு வந்து வாரண்டி வந்துருங்க. இந்த ரொட்டாவேட்டர் பாத்தீங்கன்னா விக்ராந்த் மாடல் முழுக்க எல்லாமே டாடா மெட்டீரியலுங்க. இதுல இருக்கிற போல்டு நெட் உட்பட எல்லாமே டாடா மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மெயினா இந்த பிளேட் பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட்ல 10 mm திக்னஸ்ல கொடுப்போங்க. இந்த 10 mm திக்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு லோடு கொடுத்தாலும் இந்த பிளேட்டுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இந்த மெயின் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 mm திக்னஸ்ல கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் கல்லு வந்து மேல அடிச்சாலும் இந்த மெயின் ஃப்ரேமுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ISIயோட நான் உங்களுக்கு கொடுப்போங்க. இந்த ரொட்டாவேட்டர் எல்லாத்துலயுமே எல்லா ரொட்டாவேட்டர்லயும் உங்களுக்கு ISI சிம்பிள் வந்து கன்ஃபார்ம் இருக்கும். அதோட இந்த கிளாம்ப் செட்டிங் பாத்தீங்கன்னா மற்ற ரொட்டாவேட்டருக்கு நம்மளுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இதுல நம்ம வந்து புஷ் கொடுத்துருவாங்க.
மற்ற ரொட்டாவேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரக்டா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து போக போக இதுல காடி அடிச்சிச்சுன்னா நீங்க இது செட்டா மாத்துற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ரொட்டாவேட்டர்ல புஷ்ஷை மட்டும் எடுத்துட்டு நார்மலா ஒரு வெல்டிங் ஷாப்ல போயிட்டு ஒரு புஷ் வச்சு நீங்க வந்து பத்த வச்சிடலாங்க, வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு காஸ்ட் வந்து ஸ்பேர் காஸ்ட் ரொம்ப கம்மியா பண்ணி தரல. பாத்தீங்கன்னா இந்த ஷாக்கர் அசம்பிளி, அதாவது இந்த ஸ்ப்ரிங் அசம்பிளி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி டியூட்டிங்க. மற்ற ரொட்டாவேட்டர்ல இருக்கிறத விட நம்மளுக்கு ரொம்பவே ஹெவியா இருக்கும். இந்த கிளாம்ப் பாத்தீங்கன்னாக்கா ஆலன் கீயோட நம்ம வந்து பிளெக்சிபிளா கழட்டி மாற்ற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெல்டு வச்சிருப்பாங்க, நம்ம கழட்டி மாற்ற மாதிரி கொடுத்துருப்போம். அப்படியே பெரம்பு பாத்தீங்கன்னாக்கா ஜெட் ஷேப்ல இருக்குங்க. இது எதுக்கு ஜெட் ஷேப்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டாவேட்டர் கூடவே வந்து மண்ணை வந்து இழுத்துன்னு வராதுங்க, பக்காவான பினிஷிங் கிடைக்கும். டிராக்டருக்கு வந்து உங்களுக்கு லோடு கொடுக்காது. அதனால நம்ம இந்த ஷேப் கொடுக்கறதுனால உங்களுக்கு பக்காவான பினிஷிங், அந்த கொல்லியை ஓட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா பக்காவான லெவலான பினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இது வந்து 36 பிளேடுங்க. ஆனா மற்ற ரொட்டாவேட்டர்லாம் பாத்தீங்கன்னா 36 பிளேடுனா 5 அடி தான் இருக்கும். ஆனா நம்ம ரொட்டாவேட்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.25 அடி வருங்க. இதனுடைய மெயின் ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 14 சைஸ் டயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு டயர் தடம் தெரியவே தெரியாதுங்க. மற்ற ரொட்டாவேட்டர்ல டயர் தடம் தெரியும், ஆனா நம்ம ரொட்டாவேட்டர்ல தெரியாது. ஏன்னா நம்மளது 5.25 அடி ரொட்டாவேட்டருங்க. இப்போ நம்மளுடைய டைமென்ஷன் எல்லாமே, இதனுடைய டைமென்ஷன் பிளாஞ்சு பிளஸ் வந்து இதனுடைய பைப் உடைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ரோட்டார் பைப் உடைய டைமென்ஷன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னாக்கா 8 mm திக்னஸ்ங்க. இந்த பிளாஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 mm திக்னஸ். நம்ம பிளேடு பத்தி பார்க்கலாங்க. நம்ம ஃபீல்டு கிங்ல கொடுக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா போரான் ஸ்டீல் பிளேடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 7 mm திக்னஸ். உங்களுக்கு 8 mm திக்னஸ் வேணாலும் கிடைக்கும், எல்ஜேஎஃப் வேணாலும் கிடைக்கும், எல்ஜே கேட்டீங்கனாலும் கிடைக்கும், சி டைப் கேட்டீங்கனாலும் கிடைக்கும், எந்த பிளேடு கேட்டீங்கனாலும் நீங்க கிடைக்கும். இந்த பிளேடுடைய மெயின் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 50% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் தருங்க. இந்த பிளேடு போரான் ஸ்டீல் பிளேடு நான் வேணா உங்களுக்கு செக் பண்ணியே காட்டுறேன். சேடை மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 இருந்து 700 மணி நேரம் ஓட்டிய நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் சக்சஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த பிளேட்ல புழுதி மட்டுமே நீங்க எந்த காட்டுல ஓட்டினீங்கனாலும் கிட்டத்தட்ட 150 மணி நேரத்துக்கு இந்த பிளேடு ஓடுங்க. அதே மாதிரி நம்ம பிளாஞ்ச் செட்டிங் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா 2 பிளேடு, அதாவது கிட்ட ஹோல்ஸ் தூர ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேடு நீங்க 2 பிளேடுமே நீங்க போட்டுக்கலாம். கிட்ட ஹோல்ஸும் நீங்க போட்டுக்கலாம், இந்த மாதிரி தூர ஹோல்ஸும் நீங்க போட்டுக்கலாம். ரெண்டு விதமான பிளேடு நீங்க வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மற்ற ரொட்டாவேட்டர்ல இந்த ஆப்ஷன் கிடையாதுங்க. நம்ம ரொட்டாவேட்டர்ல மெயினா வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேமுக்கும் இந்த மேல இருக்கிற இந்த மெயின் ஃப்ரேமுக்கும் இந்த பிளேடுக்கும் இருக்கிற கேப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 இன்ச்சு கேப் இருக்குங்க. அதனால உங்களுக்கு மண்ணே சுத்தமா அதுல மாட்டாது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரொட்டாவேட்டர்ல முழுக்க எல்லாமே எல்லா போல்டு நெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிவிஎஸ் அப்புறம் கெப்பாரோ, இது 2 மட்டும் தான் யூஸ் பண்றோம். இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் டிவிஎஸ் எல்லாம் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ரொட்டாவேட்டர்ல கொடுக்குற ஆயில் சீல் பாத்தீங்கன்னாக்கா மெட்டல் ஆயில் சீலுங்க. இது பேர் வந்து டூயல் கோன் ஆயில் சீல்னு சொல்லுவாங்க. இந்த டூயல் கோன் ஆயில் சீலுடைய மெயின் வேலை அப்படின்னான்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மல் சீல், அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளே காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா மற்ற ரொட்டாவேட்டர்ல இருக்கக்கூடிய நார்மல் சீலுங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னாக்கா டூயல் கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெட்டல் டைப்ல கொடுக்குறோங்க இந்த சீல். இந்த சீல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 இருந்து 2000 மணி நேரம் வரைக்கும் கூட கஸ்டமர் சக்சஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆயில் சீல் போகாமையே ஓட்டியிருக்காங்க, வித் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்கலாங்க. நம்ம கியர் பாக்ஸ் உடைய ஆயில் லெவல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3.5 லிட்டர்ஸ்ங்க. அதே மாதிரி சைட்ல வர ஆயில் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே 3.5 லிட்டர்ஸ் தாங்க. மற்ற ரொட்டாவேட்டருக்கும் இதுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஆயில் லெவல் இண்டிகேட்டர் இருக்குங்க, மற்ற ரொட்டாவேட்டர்ல இது இருக்காது. நீங்க வந்து ஆயில் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து மற்ற ரொட்டாவேட்டர் டவுட்டாவே இருக்கலாம். ஆனா நம்மளதுல பாத்தீங்கன்னா இந்த ஆயில் லெவல் இண்டிகேட்டர் வந்து கண்ணாடியில் இருப்பாங்க. அவங்க நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஓ இதுல இவ்வளவு ஆயில் இருக்கு, நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து மெயின்டெனன்ஸ்க்கான எல்லா டிப்ஸும் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கும்போது ஈஸியா சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. நீங்க எங்க டெலிவரி எடுத்தனாலும் எந்த ஊர்ல எடுத்தாலும் நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணி தராங்க. உங்களுக்கு ஈஸியா ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிற மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மெயினா நம்ம டீலர்ஷிப் பேர் எடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல நம்ம நல்லா பேர் எடுத்துருவாங்க. வீட்டாண்டியே வந்து சர்வீஸ் பண்ணி தரோம். பிளேடு உட்பட வீட்டாண்டியே கூட வந்து மாற்றி தந்துருவாங்க நிறைய கஸ்டமருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் டவுட் இருக்கும், சரி ஓகே டீலர்ஷிப்ல இருந்து சரௌண்டிங் கிலோமீட்டர்ஸ்ல ஒரு 40-50 கிலோமீட்டர்லாம் அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க, சப்போஸ் நம்ம 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோம், நம்மளுக்கு எப்படி சர்வீஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி டவுட் இருக்கும். அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா டோர் ஸ்டெப்பே நாங்க வந்து பண்ணி தரோங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நீங்க சொன்னா மட்டும் போதும், ஃபோன் பண்ணி அடுத்த நாள் இவ்வளவு எஸ்டிமேஷன் ஆகும்னு சொல்லிட்டு உங்க வீட்டாண்டியே வந்து பண்ணி தரங்க. நீங்க டெலிவரி வேணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா நான் வந்து உங்களுக்கு நம்ம கம்பெனி சைட்ல இருந்து வேன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து வீட்டாண்டியா கூட டெலிவரி பண்ற அளவுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்டு கிங்ல கோல்டு ரொட்டாவேட்டர் பாக்குறோங்க. இதுதான் வந்து ஃபீல்டு கிங்லயே வந்து பிரீமியம் மாடல் மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டன்ட் ரைட் மாடல். இது வந்து எந்த ஒரு கம்பெனிலுமே வந்து இந்த மாடல் இருக்காது. ஏன் நம்ம எந்த கம்பெனிலும் இது இருக்காதுன்னு சொல்றோம்னா இது பேரே பாத்தீங்கன்னாக்கா
ஃபீல்டு கிங் கோல்டு ரொட்டாவேட்டர். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க இந்த கோல்டு. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் டூயல் ஸ்பீடு வந்து ரொட்டாவேட்டருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற ரொட்டாவேட்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, மற்ற நார்மல் மல்டி ஸ்பீட் ரொட்டாவேட்டர்ல நீங்க வந்து மேனுவலா வந்து கியர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு மேலேயே நாங்க வந்து லிவர் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் சால் ஓட்டும் போது லோல போட்டுட்டு ஃபுல்லா நீங்க ஓட்டிட்டு அடுத்த சால்ல வந்து ஹைல போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய 3வது சால் ஓட்ட வேண்டிய அவசியமே இந்த ரொட்டாவேட்டர்ல கிடையவே கிடையாது. 2வது டெக்னீஷியன் இந்த ரொட்டாவேட்டருக்கு தேவை கிடையாது. நீங்களே வந்து இதை ஈஸியா ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து போத் சைட் பைப்புங்க. 2 பக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பைப் கொடுத்துருப்போம். இந்த போத் சைட் பைப்னால அட்வான்டேஜ், நீங்க எவ்வளவு வரப்பு எவ்வளவு ஒரு கரடு மூடான ஏரியாவுக்கு போனீங்கனாலும் இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டாவேட்டருக்கு எப்பயுமே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஷீட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனா இறங்கி இருக்குங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுலயுமே வந்து ஃபயர்னஸ் தான் கொடுத்துருக்கோம். இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு துளி சேறு ஓட்டும் போது ஒரு துளி கூட உங்க மேல வந்து படாதுங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிளாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்ஜ்டு கிளாம்புங்க. இது வந்து எந்த ஒரு ரொட்டாவேட்டர்ல இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோர்ஜ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு அது எப்பயுமே வந்து உடையாதுங்க. பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 42 பிளேட்ஸ் ரொட்டாவேட்டருங்க. இதனுடைய 3 பாயிண்ட் லிங்கேஜ் எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட் மெட்டல் டைப் இருக்கும். மற்ற ரொட்டாவேட்டர்லாம் பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் லிங்கேஜ் உங்களுக்கு இப்படி இந்த நம்ம கல்டிவேட்டர் டைப்ல இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட் மெட்டல் டைப்ல இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய சப்போர்ட் சேனல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12mm 10mm சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்ற ரொட்டாவேட்டர்ஸ் எல்லாம் 8mm 7mm தான் இருக்கும். நம்மளது 12mm 10mm எல்லாமே 12mm 10mm கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ற கியர்ஸ் எல்லாமே வந்து கார்பன் ஆர்டனிங் கியர்ஸுங்க. இது எல்லாமே ஹெவி டியூட்டி கியர்ஸ். இதுல இருக்கிற கியர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா எல்லா ரொட்டாவேட்டர்ல இருந்து தனித்துவமா காட்டும். இந்த கியர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியா இருக்கும் இந்த ரொட்டாவேட்டர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க விக்ராந்த் மாடல் பார்த்திருப்பீங்க, இப்போ கோல்டு மாடல் பார்த்திருப்பீங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 16 பிளேட்ஸ்ல இருந்து 80 பிளேட்ஸ் உங்களுடைய டிராக்டருக்கு ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட பிளேடு ரொட்டாவேட்டர் அவைலபிளா இருக்குங்க. நீங்க எத்தனை பிளேடு கேட்டாலும் நம்மளால தர முடியும். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னாக்கா யூடியூப், அதாவது நம்ம ஸ்பெஷலா இவருடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னாக்கா ஒரு செட் பிளேடு உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தருவாங்க. வித் ரொம்ப ரீசனபிள் காஸ்டா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவு காஸ்டா இருக்கும். ஒரு செட் பிளேடும் தந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம கஸ்டமர் ஃபினான்ஸ் சப்போர்ட் வந்து நம்ம பக்காவா பண்ணி தரோம். 1 lakh வரைக்கும் நம்ம வந்து ஃபினான்ஸ் பண்ணி தரோம். உங்களுக்கு ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்டோட பண்ணி தருவோம். நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து ஃபினான்ஸ் அவைலபிள் இருக்கும். நீங்க எங்க இருந்து ரொட்டாவேட்டர் எந்த ஊர்ல இருந்து எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கிற மாதிரி நாங்க பண்ணி தரோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல ஃபீல்டு கிங்குடைய சர்வீஸ் என்ஜினியரே வந்து கைடன்ஸ் பண்ணி எல்லாமே டெக்னிக்கலா வந்து உங்களுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்க வந்து பார்த்து கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து ரொம்ப வந்து லிமிட்டடா தான் வச்சிருக்கோம். வர செப்டம்பர் வரைக்கும் தான் வச்சிருக்கோம். வர என்கொயரியை பொறுத்து அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ற ஐடியாவும் இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரமா வர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு வந்து நாங்க வந்து இதை வந்து குயிக்கா டெலிவரி பண்ணி அதுக்கான சர்வீஸ் எல்லாம் பண்ணி பக்காவா பண்ணி கொடுத்துருவோங்க. ரொம்ப நன்றிங்க, வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட்டை பத்தி எல்லாமே டீட்டெயிலா வந்து என்னென்னலாம் இருக்கு, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதுல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெக்னிக்கலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கிங்கோட விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு மாடல் தான். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு மாடல் வந்து இருக்குது, அந்த நம்ம கியர் டைப் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி கூட இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மிஷின் பற்றி உங்களுக்கு தகவல் தெரியணும், இல்லை இன்னும் இந்த டீட்டெயில்ஸ் பற்றியில் எனக்கு இன்னும் என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த பக்கம் நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபேக்ட்ரி கூட விசிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.